தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். Miband 6 புதுசாக இந்தியாவில் Xiaomi லான்ச் பண்ணியிருக்காங்க. Miband 5 ஆல்ரெடி வந்து சேலில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இதை வந்து சைட் பை சைடாக வந்து கம்பேரிசன் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஹெல்த் ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட அக்யூரசி எப்படி இருக்குது, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த Miband 6ல் Miband 5ல இருந்து புதுசாக என்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் கம்பேரிசனையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் Miband 6 புதுசாக வாங்கலான் இருந்தாலோ இல்லை Miband 5 வச்சிருக்கேன் Miband 6 அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது ஒர்த் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட இருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற பிரைசிங் பார்த்துருவோம். ஸோ Miband 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 2500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வந்து Miband 6 வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாய் வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 1000 ரூபாய் பிரைஸ் டிஃபரன்ஸுக்கு இவங்க என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இங்கே மேட்டர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்க போகிறது இதில் இருக்கிற பில்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு பேண்ட்ஸோட ஸ்க்ரீன் வந்து ஆஃப்ல இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித்தியாசமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ரெண்டு பில்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த வித்தியாசமே வந்து கிடையாது. நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சரி ஒரே மாதிரி தான் வந்து தெரியும். இதோட ஃப்ரேம்ல இருந்து இதோட இருக்கிற அந்த ஸ்ட்ராப்ல இருந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. Miband 6ல பேக் சைடில் வந்து SPO2 சென்சர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் வந்து கொஞ்சம் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து மாறுது. ஸோ அந்த ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் தான் ஹார்ட்வேர் சைடில் நமக்கு வந்து கண்ணில் தெரியுது. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வந்து அப்படின்னா Miband 5ல ஒரு கெப்பாசிட்டிவ் டச் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே Miband 6ல எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இங்கே வந்து வித்தியாசப்படுது. Miband 5 ஸ்ட்ராப்லேயே நம்ம Miband 6ஐயும் வந்து மாட்டிக்க முடியுது. ஸோ அதனால ரெண்டு ஸ்ட்ராப்புக்கும் இடையில எந்த வித்தியாசமே வந்து இல்லை. சார்ஜருமே எடுத்தீங்க அப்படின்னா Miband 5ல இருந்து அதே மேக்னெட்டிக் சார்ஜர் தான் வந்து Miband 6க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணும்போது Miband 5 சார்ஜர் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதில் உள்ள சார்ஜர் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பேண்ட்லையுமே 580 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 50 மீட்டர் ஆழம் வரைக்கும் தாராளமாக இந்த பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம தண்ணியில் போட்டும் செக் பண்ணி பார்த்துட்டோம், எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ நீங்கள் தண்ணியில் தாராளமாக வந்து ரெண்டு பேண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பேசலாம். Miband 5ல வந்து பார்த்தீங்கன்னா 1.1 இன்ச் ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.56 இன்ச்சில் வந்து ஸ்க்ரீன் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனோட அளவு வந்து பெருசாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற வந்து பிக்சல்ஸும் வந்து அதிகமாகுது. Miband 5ல வந்து 126x294 பிக்சல்ஸ் வந்து இருக்குது. அதுவே வந்து நீங்கள் Miband 6ல பார்த்தீங்க அப்படின்னா 152x486 பிக்சல்ஸ் வந்து ரிசல்யூஷன் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பழைய Miband 5ல வந்து 291 ppi இருந்ததை இப்போ வந்து 326 ppi வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே சைடு பை சைடு வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா Miband 5ல வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து டிஸ்பிளே வந்து இருக்குது. அப்படியே Miband 6க்கு வந்தோம் அப்படின்னா இங்க வந்து பெசல்லெஸ்ஸா வந்து ஒரு ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பழையபடி இங்க வந்து பெசல்ஸ் எதுவுமே வந்து இல்ல, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேண்ட்ஸோட அவுட்டோர் விசிபிலிட்டியுமே நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ரெண்டுலேயுமே வந்து ஆம்பியன்ட் லைட் சென்சர் வந்து இதில் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கான பிரைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் அவுட்டோரில் போகும்போது ஆல்ரெடி லோவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மேனுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லோ லைட்டுக்கு வந்தீங்கனாலும் நீங்களே மேனுவலாக வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்ச் ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து கிரேட்டான வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் நல்ல வாட்ச் ஃபேஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து வெரைட்டி ஆஃப் வாட்ச் ஃபேஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டில்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து வேக்கப் ஆகிற ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது யூஸ் பண்ணும்போது பேட்டரி வந்து ரெடியூஸ் ஆக தான் செய்யும். Miband 5ல வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கெப்பாசிட்டிவ் டச் பட்டனை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து வேக்கப் ஆகும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனில் எங்கே கை வச்சாலுமே வந்து வேக்கப் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க Miband 6ல. இப்போ நம்ம ரெண்டுமே வந்து சைட் பை சைடு இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். Miband 6ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐகான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐகான்ஸ் வந்து அட் அ டைமில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ 3 ஐகான்ஸ் வரை பார்க்க முடியுது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கன் தான் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு ஐக்கன் தான் வந்து வருது. ஸ்வைப் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஸ்மூத்னஸ் வந்து இருக்குது. பட் Miband 5ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்னஸ் வந்து கிடையாது. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ஜர்க்காய் மூவ் ஆகிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பேண்டோட ஹெல்த் ஃபீச்சர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பேண்ட்லேயுமே வந்து நமக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஹார்ட் ரேட் மானிட்டரிங் வந்து எப்பயுமே வந்து பண்ணிக்க முடியும். ரெண்டுமே வந்து நல்ல ஒரு அக்யூரேட்டான ஒரு ஹார்ட் ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி ரெண்டு பேண்ட்லேயுமே 24 hours ஹார்ட் ரேட் மானிட்டரிங் வந்து இருக்குது. பட் பேட்டரி வந்து கண்ணாபின்னா வந்து குறையும். ஸோ அதனால அதை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. அடுத்ததான் Miband 6ல ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது SPO2 சென்சர். இப்போ நார்மலாக வந்து ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணி ஆக்சிஜன் சேச்சுரேஷன் என்ன அளவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Miband 6ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம ஆக்சிமீட்டரோட கம்பேர் பண்ணி போதோம்னா மோர் ஆர் லெஸ் ஒரு 1.2 பாயிண்ட் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியாதுன்னு Xiaomi வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மெடிக்கல் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவர் ரெண்டு பேண்ட்லேயும் வந்து ஸ்லீப் மானிட்டரிங் இருக்குது. நீங்கள் நைட்டு தூங்கும் போது எந்த அளவுக்கு தூங்குறீங்க, ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டை வந்து டைரக்ட் பண்ணுறது, டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் தூங்கிருக்கீங்க, எவ்வளோ நேரம் எந்திரிச்சிருக்கீங்க, லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும். நான் ரெகுலராக Mibandல வந்து ஸ்லீப் மானிட்டரிங் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ யூஸ் பண்ணும்போது ஒரு 95% வரைக்கும் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு பேண்ட்லேயும் வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டர் வந்து இருக்குது. முதல் நாள் நீங்கள் எந்த அளவுக்கு தூங்கிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணி இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷனில் வந்து காட்டும் அது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து பை ஸ்கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த பை அப்படிங்கிறது நம்மளுடைய பர்சனல் ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கோல் மாதிரி வந்து செட் பண்ணி குறிப்பிட்ட கோலை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட
நம்மளோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது போல மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு பேண்ட்லையுமே வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் மோட்ஸ்னு பொறுத்தளவில் Mi Band 6ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ஒர்க் அவுட் மோட்ஸ் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் இல்லாத ஒர்க் அவுட் மோடே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. அதுவே Mi Band 5 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 11 ஸ்போர்ட்ஸ் மோட் தான் வந்து இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இது ரெண்டுலையுமே பெடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நடக்கிறத வந்து இதில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோங்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பேண்ட் அப்படின்னாலே பேசிக்காக வந்து அதுதான் வந்து இருக்கும். ஸோ ரெண்டுலையுமே வந்து கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரெண்டுலையுமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு பேண்ட்லையுமே வந்து ஒரே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து வருது. அதே மாதிரி கால் நோட்டிஃபிகேஷன் வரும்போது Mi Band 6ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குயிக்காக வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி ரிப்ளை வந்து பண்ண முடியும். இப்போ ஏதாவது கால் வருது அப்படின்னா நம்ம அந்த காலை வந்து கட் பண்ணி விட்டுட்டு உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை வந்து அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்ளை அனுப்புகிற எஸ்எம்எஸும் வந்து நம்ம வந்து அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம மேனுவலாக நம்மளே வந்து எடிட் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபோனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபீச்சர் இந்த பேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் Mi Band 5ல் அந்த மாதிரி இந்த ஃபீச்சர்ஸும் வந்து கிடையாது. அதே நேரத்தில் இந்த Mi Band 6ல் வந்து வேறு சைனா வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரி வரதுக்கு ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குதா சொல்கிறாங்க. பட் இந்த வெர்ஷனில் வந்து நமக்கு அந்த மாதிரி அப்டேட் எதுவும் வரல. பேட்டரி பேக்கப், ஸோ இது வந்து Mi Band பொறுத்தவரை எப்பயுமே வந்து நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். பிராண்ட் தரப்புலேருந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14 டேஸ் வந்து சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ண வரைக்கும் இந்த Mi Band 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 6 நாள், அதாவது நார்மலாக நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 நாள் வந்து தாக்கு பிடிக்குது. அதுவே Mi Band 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். என்னோட யூசேஜுக்கு வந்து 7லேருந்து 8 நாள் வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ ரெண்டு பேண்ட்லையுமே 125 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து Mi Band 6ல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் இந்த SPO2 மானிட்டர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேட்டரி லைஃப் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்குது. அதுவே Mi Band 5ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால அது டிஸ்பிளேயோட அளவு சின்னமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் கூட கிடைக்குது. ஸோ இப்போ முடிவுக்கு வர போகிறோம். Mi Band 6 பொறுத்தளவில் அவங்க வந்து புதுசாக ஆட் பண்ணிருக்க ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. அங்கே வந்து புது டிஸ்பிளே, நல்ல பெரிய டிஸ்பிளே, பிரைட்டான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. SPO2 மானிட்டர் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ளோவாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா பட்டர் ஸ்மூத்தாக வந்து இருக்குது. பழைய எதை கம்பேர் பண்ணது நல்ல ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். ஒரு சில ஃபீச்சர்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கால் பண்ணும்போது அதுக்கு வந்து குயிக் SMS ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் மோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நிறைய ஒர்க் அவுட் மோட்ஸும் வந்துருக்குது. இதுதான் Mi Band 5ல வந்து Mi Band 6க்கு வந்து ஒரு அப்கிரேட். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு Mi Band 6 புதுசாக வாங்கலாம்னு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் Mi Band 6க்கு வந்து வாங்கலாம். 3500 ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே நீங்கள் Mi Band 5 இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் இதை உடனே அப்கிரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இப்போதைக்கு வந்து வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதோட வந்து ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் வந்து இங்கே வந்து பண்ணல. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து 1000 ரூபா கூடயும் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதே ப்ரைஸ்க்கு இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா 3500 ரூபா வந்து இந்த Mi Band 6 வந்து சேல் ஆகிறதுனால என்னை பொறுத்தவரை நீங்கள் அடுத்த ஒரு பேண்ட் வர வரைக்கும் தாராளமாக வந்து வெயிட் பண்ணலாம். இதை பண்ணணும், இதை வந்து நம்ம இப்போவே அப்கிரேட் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸும் அவங்க ஆட் பண்ணலை அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ நீங்கள் இந்த Mi Band 6 பற்றி என்ன நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு என்னோட கருத்துக்கள் கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒருத்தருமே இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.